Hi viewers, I'm Kausalya, 6th standard first term science, unit 2, force and motion பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். லெசனுக்கு போகலாம். டைப்ஸ் ஆஃப் மோஷன், இயக்கத்தின் வகைகள். ஆக்டிவிட்டி 4, play with pencil. Please do what Shanti did. 1. Shanti took a pencil and sharpened it with a sharpener. ஃபர்ஸ்ட் பிக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். சாந்தி ஒரு பென்சில் எடுத்துக்கிறாங்க, அதை ஒரு ஷார்ப்னர் வச்சு ஷார்ப் பண்ணுறாங்க. 2. Then she drew a circle using the pencil and a compass. செகண்ட் பிக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். அடுத்து அவங்க ஒரு பேப்பரில் ஒரு சர்க்கிள் மேக் பண்ணுறாங்க. காம்பஸில் பென்சிலை செட் பண்ணி ஒரு சர்க்கிள் மேக் பண்ணுறாங்க. 3. Later she took her ruler and drew a straight line in another paper. அடுத்து அவங்க இன்னொரு பேப்பர் எடுத்துக்கிறாங்க. தேர்ட் பிக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு ஸ்கேல் வச்சு பென்சிலில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறாங்க. 4. Then she kept the pencil between her finger and moved it back and forth. ஃபோர்த் பிக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு பென்சில் எடுத்துட்டு அவங்களோட விரல்களுக்கு நடுவில் வச்சு முன்னும் பின்னும் அந்த பென்சிலை அசைக்கிறாங்க. Now look at the motion of the pencil in all these 4 cases. How was it? 1. In the first case, the pencil rotated in its axis. ஃபஸ்ட்டு கேஸில் பாருங்கள், அந்த ஷார்ப்னருக்குள்ளே அந்த பென்சில் ரொட்டேட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த பென்சில் வந்து அதோட அச்சை பற்றி சுழலுது. 2. In the second case, it went in a circle. செகண்ட் கேஸில் இந்த பென்சில் வந்து வட்ட பாதையில் இயங்குது. 3. In the third case, the pencil traveled in a straight line. தேர்ட் கேஸில் இந்த பென்சில் நேர்கோட்டில் இயங்குது. 4. Fourth case, the pencil tip moved back and forth, that is, it oscillated like a swing. ஃபோர்த்து கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் அலைவு இயக்கத்துக்கு உள்ளாகுது. முன்னும் பின்னும் அசைது இல்லையா? ஸ்விங் எப்படி அசைதோ அது போல் முன்னும் பின்னும் அசைஞ்சு அலைவு இயக்கத்துக்கு உள்ளாகுது. That is, its motion was rotational and then circular, straight line or linear and later oscillatory. ஸோ இந்த கேசஸ்லாம் இந்த பென்சில் வந்து ஃபஸ்ட்டு ரொட்டேஷ்னல், அதாவது சுழற்சி இயக்கத்துக்கு உள்ளாகுது. அதுக்கப்புறம் சர்க்குலர், வட்டப்பாதை இயக்கத்துக்கு உள்ளாகுது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் லீனியர், நேர்கோட்டு இயக்கத்துக்கு உள்ளாகுது. அண்ட் லாஸ்ட் ஆசிலேட்டரி, அலைவு இயக்கத்துக்கு உள்ளாகுது. Throw paper aeroplanes or paper dot. Watch its flight path when you throw it at an angle. The path curves, that is, the paper flight is moving ahead, but direction is changing while moving. Such paths are called curvilinear. பேப்பர் ஏரோப்ளைன்ஸ் எல்லோரும் செஞ்சு விட்டுருப்பீங்க. அதை நீங்கள் த்ரோ பண்ணுறப்ப அதோட பாத் எப்படி இருக்கும்? அது ஒரு வளைவு பாதையாக இருக்கும் இல்லையா? அந்த பேப்பர் பார்த்திங்கன்னா முன்னோக்கி போகும். அட் த சேம் டைம் அது பார்த்திங்கன்னா அதோட டைரெக்ஷனை வந்து தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். இதை தான் வந்து கர்வ் லீனியர்னு சொல்கிறாங்க. கீழே பிக்சரில் காமிச்சிருக்கு பாருங்கள். ஒரு ஆப்ஜெக்டோட பாத் வளைவாக இருக்குது, அதே போல் அது வந்து அதோட டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா அது கர்வ் லீனியர். நெக்ஸ்ட், பீரியோடிக் அண்ட் நான் பீரியோடிக் மோஷன்ஸ். A fly buzzing around the room is a combination of all these and flight path is zigzag. ஒரு ரூம்குள்ளே அங்கேயும் இங்கேயும் நகர்ற அந்த ஈயை பார்த்துருக்கீங்களா?
அதோட பாத் எப்படி இருக்கும்? சீராக இருக்குமா? இருக்காது. சீரற்ற பாதையாக இருக்கும். அங்கேயும் இங்கேயும் நகரும் இல்லையா? இதுதான் ஜிக்ஸாக். You can classify the motion according to the path taken by the object. A. Linear. Linear motion. நேர்கோட்டு இயக்கம். Moving in a straight line like a person walking on a straight path. Free fall. ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆச்சு அப்படின்னா அது லீனியர் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரெயிட் பாத்தில் நடக்கிற ஒரு பர்சன், அதே போல் தானாக கீழே விழுற ஒரு பொருள். பி. கர்வ் லீனியர். கர்வ் லீனியர் மோஷன். வளைவு பாதை இயக்கம். மூவிங் அஹெட் but changing direction like a throwing ball. ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம த்ரோ பண்ணுறப்ப முன்னோக்கி போகும். அதுவும் வளைவாக அதோட பாதை இருக்கும். முன்னோக்கி போனாலும் தன்னோட பாத்தை தன்னோட டைரெக்ஷனை அது மாற்றிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பால் த்ரோ பண்ணுறப்ப வளைவாக போகும் இல்லையா? அது அதோட பாத்தை அந்த டைரெக்ஷனை மாற்றிட்டே இருக்கும். ஸோ அது கர்வ் லீனியர். சி. சர்க்குலர். சர்க்குலர் மோஷன். வட்டப்பாதை இயக்கம். மூவிங் இன் எ சர்க்கிள், ஸ்வர்லிங் ஸ்டோன் டைட் டு த ரோப். ஒரு ஆப்ஜெக்ட் வட்டப்பாதையில் இயங்குச்சு அப்படின்னா அது சர்க்குலர் மோஷன். ஒரு ரோப் எடுத்துட்டு அதில் ஸ்டோனை நல்லா கட்டிட்டு நீங்கள் அதை பிடிச்சி அந்த ரோப்போட இன்னும் ரெண்டை பிடிச்சிட்டு நல்லா சுற்றுனீங்க அப்படின்னா அந்த ஸ்டோனோட பாத் சர்க்குலர். டி. ரொட்டேட்டரி. தற்சுழற்சி இயக்கம். The movement of a body about its own axis like a rotating top. ஒரு ஆப்ஜெக்ட் அது அதோட அச்சை மையமாக வச்சுக்கிட்டு அது சுற்றுது அப்படின்னா அது ரொட்டேட்டரி. ஃபார் எக்ஸாம்பிள், பம்பரம் இருக்கு இல்லையா? அதோட இயக்கம் ரொட்டேட்டரி. இ. ஆசிலேட்டரி. ஆசிலேட்டரி மோஷன். அலைவு இயக்கம். Coming back to the same position after a fixed time interval like a pendulum. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பாயிண்ட்டையே மையமாக வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பார்த்திங்கன்னா முன்னும் பின்னுமாவோ அல்லது இடவலமாவோ மாறி மாறி நகர்ந்தது அப்படின்னா அது ஆசிலேட்டரி. பெண்டுலம் இருக்கு இல்லையா? அதோட இயக்கம் ஆசிலேட்டரி. F. Zigzag. Zigzag motion. ஒழுங்கற்ற இயக்கம். Like the motion of a bee or people walking in a crowded street. Zigzag அப்படிங்கிறது இந்த zigzag motion சீராக இருக்காது. அங்கேயும் இங்கேயும் நகர்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப க்ரௌடாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிற அந்த மக்களோட அவங்களோட இயக்கம் எப்படி இருக்கும்? இங்கேயும் அங்கேயும் நகருவாங்க இல்லையா? அதே போல் ஒரு பி, அதோட இயக்கமும் கண்ணாபின்னான்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஜிக்ஸாக். Do you know? Oscillations at greater speed. Ask your friend to hold the two ends of a stretched rubber band. Strike it in the middle. Do you see it oscillates very, very fast? When the oscillation is very swift, it's called as vibration. உங்கள் ஃப்ரெண்டை ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துட்டு அதோட 2 முனைகளையும் நல்லா பிடிச்சிக்க சொல்லுங்கள். நீங்கள் அதோட மிடில் நல்லா இழுத்து விடுங்க. அப்போ அந்த ரப்பர் பேண்ட் ஆசிலேட் ஆகும் இல்லையா? அந்த ஆசிலேஷன் எப்படி இருக்கும்?
ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆசிலேஷன் தான், ஆனால் அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனால அதுக்கு பேர் வைப்ரேஷன். Fast oscillations are referred to as vibrations. ஆசிலேஷனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்தது அப்படின்னா அது வைப்ரேஷன். Activity 5. Hi friends, tell me what type of motion I am watching the path of my motion. First picture பாருங்க. Linear motion. ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது, அதோட பாத் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னா அது லீனியர் மோஷன். செகண்ட் பிக்சர் கர்வ் லீனியர் மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வளைவாக, அதோட பாதை வளைவாக இருக்குது, அதே நேரம் அது முன்னோக்கி போனாலும் அதோட டைரக்ஷன் அது சேஞ்ச் பண்ணிக்குது அப்படின்னா அது கர்வ் லீனியர் மோஷன். தேர்ட் பிக்சர் சர்க்குலர் மோஷன். ஒரு ஆப்ஜெக்டோட பாத் வந்து வட்டப்பாதையாக இருக்குது அப்படின்னா அது சர்க்குலர் மோஷன். ஃபோர்த் பிக்சர் ஜிக்ஸாக் மோஷன். இது பாருங்கள், சீராக இருக்காது, அங்கேயும் இங்கேயும் கண்ணாபின்னான்னு நகராது. ஸோ இது ஜிக்ஸாக் மோஷன். லாஸ்ட் பிக்சர் ஆசிலேட்டரி மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு புள்ளியை மையமாக வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னாடியும் பின்னாடியுமோ அல்லது வந்து இடவலமாகவோ வந்து மாறி மாறி நகர்ந்தது அப்படின்னா இந்த இதில் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் போயிட்டு மறுபடியும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வரும், போயிட்டு மறுபடியும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வரும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது ஆசிலேட்டரி மோஷன். Activity 6. Classify the following according to the path it takes. Linear, curvilinear, circular, rotatory, oscillatory, zigzag. First one பாருங்க. A sprinter running a 100 meters race. அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அது linear. Next, a coconut falling from a tree. மரத்துலேருந்து தானாக விழுற அந்த கோகனட்டோட பாத்து எப்படி இருக்கும்? அதுவும் ஸ்ட்ரெயிட் பாத்தாக தான் இருக்கும். ஸோ அது லீனியர். நெக்ஸ்ட், ஸ்ட்ரைக்கிங் எ காயின் இன் எ கேரம் போர்ட் கேம். அது எப்படி வேணாலும் போகலாம், கண்ணா பின்னான்னு. ஸோ இது ஜிக்ஸாக். நெக்ஸ்ட், மோஷன் ஆஃப் ஃப்ளைஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ். இதுவும் ஜிக்ஸாக். நெக்ஸ்ட், பீட்டிங் ஆஃப் ஹார்ட். இது ஆசிலேட்ரி. ஏன் இது ஆசிலேட்ரினா, அந்த செயல், அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த பீட் சவுண்டு, அது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் திரும்ப 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 அது கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இது ஆசிலேட்ரி. நெக்ஸ்ட், சில்ட்ரன் பிளேயிங் இன் எ ஸ்விங். ஸ்விங்னாவே முன்னும் பின்னும் அலைவு இயக்கம்தான். ஸோ இது ஆசிலேட்ரி. நெக்ஸ்ட், த டிப் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் எ கிளாக். ஒரு கிளாக்கில் இருக்கிற அந்த முள் அது பார்த்திங்கன்னா சுற்றுது இல்லையா, அது வட்டப்பாதை இயக்கம். ஸோ அது சர்க்குலர். நெக்ஸ்ட், ஃப்ளாப்பிங் ஆஃப் எலிஃபண்ட்ஸ் இயர்ஸ். யானையோட காதுகள் அசைக்கிறது பார்த்துருக்கீங்களா, அதுவும் ஆசிலேட்ரி தான். நெக்ஸ்ட், எ ஸ்டோன் த்ரோன் இன்டு த ஏர் அட் அன் ஆங்கிள். நம்ம அந்த ஸ்டோனை வந்து தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா அதோட பாத்து எப்படி இருக்கும்? வளைவாக இருக்கும். அதே போல் அந்த ஸ்டோன் வந்து முன்னோக்கி போனாலும் அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். இது கர்வ் லீனியர். நெக்ஸ்ட், மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் இன் எ பஸார். ஜிக்ஸாக் ஆர் irregular. நெக்ஸ்ட், அத்லட் ரன்னிங் அரவுண்ட் எ ட்ராக். இந்த ட்ராக் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? வளைவாக இருக்கும் இல்லையா, வட்டமாக இருக்கும். ஸோ இது சர்க்குலர். நெக்ஸ்ட், ரெவல்யூஷன் ஆஃப் த மூன் அரவுண்ட் த எர்த். இந்த எர்த்தை சுற்றி வர அந்த மூனோட இயக்கம் சர்க்குலர், வட்டப்பாதை இயக்கம். நெக்ஸ்ட், த மூவ்மெண்ட் ஆஃப் எ பால் கிக்டு இன் எ ஃபுட்பால் மேட்ச். இது ஜிக்ஸாக். நெக்ஸ்ட், மோஷன் ஆஃப் எ ஸ்பின்னிங் டாப்.
இது ரொட்டேட்டரி. நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த் அரவுண்ட் த சன். சன்னை சுற்றி வர அந்த எர்த்தோட பாத் எப்படி இருக்கும்? இது நீங்கள் வந்து சர்க்குலர்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா எர்த்து நம்மளோட பூமி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட அச்சை பற்றி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருது. ஸோ இது வந்து சர்க்குலர் கிடையாது, ரொட்டேட்ரி. நெக்ஸ்ட் ஸ்விங்கிங் ஆஃப் எ பெண்டுலம், ஆசிலேட்ரி. நெக்ஸ்ட் children skidding on a sliding board, linear. Skidding down a playground slide, also linear. Next wagging tail of a dog, நாய் அதோட வாலை அசைக்கும்ல, அது ஆசிலேட்ரி. நெக்ஸ்ட் ஃப்ளாப்பிங் ஆஃப் எ ஃப்ளாக் இன் விண்ட், காற்றுல அசைகிற ஃப்ளாகோட அந்த மோஷன் எப்படி இருக்கும்? இர்ரெகுலர் தான் அதுவும், ஆர் ஜிக்ஸாக். நெக்ஸ்ட் எ கார் டிரைவிங் அரவுண்ட் எ கர்வ், கர்வ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் வந்து கர்வ், அதாவது வளைவு பாதையில் போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அது கர்வ் லீனியர். நெக்ஸ்ட் வுட் கட்டர் கட்டிங் வித் எ சா, இது லீனியர். நெக்ஸ்ட் மோஷன் ஆஃப் வாட்டர் வேவ். வாட்டர் வேவ் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாரும். அந்த வேவ் எப்படி இருக்கும்? மேலே போய் கீழே இறங்கும், மறுபடியும் அந்த அலைகள் மேலே ஏறும், மறுபடியும் கீழே இறங்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைம் இன்டர்வல் இருக்கும். ஸோ இது பீரியாடிக். நெக்ஸ்ட் மோஷன் ஆஃப் பிஸ்டன் இன்சைட் எ சிரிஞ்ச், இது லீனியர். லாஸ்ட் ஒன் பவுன்சிங் பால். பால் அடிச்சுங்கிற ஒரு ரப்பர் பால் எடுத்துகிட்டு கீழே அடிச்சிங்க அப்படின்னா அது மேலே எலும்பும், திரும்ப கீழே போகும், மறுபடியும் மேலே எலும்பும். ஸோ இது வந்து குறிப்பிட்ட ஒரு டைம் இன்டர்வல்குள்ளே திரும்ப திரும்ப அந்த செயல் நடக்கும் இல்லையா? ஸோ இது பீரியாடிக். Add 5 motions you observe to this list. Motion of a lift, linear. Motion of wheel in a car, rotatory. The blades in a windmill, circular. A rocking chair, oscillatory. A fish swimming in a tank, zigzag. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் அழுத்திட மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். தேங்க்யூ.